நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே வந்த தண்ணீர் லாரியின் மீது அதிவேகமாக மோதி முன்பகுதி அப்பளம் போல நொறுங்கி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம், தகவல்களை பகிரலாம். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து பள்ளிப்பாளையம் நோக்கி தனியார் காகித ஆலை சாலை வழியாக சுமார் 40 வயதுக்கு உட்பட்ட கணவன் மனைவி இருவரும் ஆம்னி காரில் வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அம்மன் நகர் என்ற பகுதி அருகே திடீரென ஆம்னி கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளிப்பாளையம் சாலையின் எதிர்புறம் திருச்செங்கோடு நோக்கி சென்று கொண்டிருந்த தண்ணீர் லாரியின் மீது முன்பகுதியில் மோதி பயங்கரமாக வாகனம் திரும்பி நின்றது. இதில் காரில் பயணித்த இருவரின் கால்களும் சிக்கிக் கொண்ட நிலையில் இரத்த காயங்களுடன் காரில் இருந்து வெளியே வர முடியாமல் தவித்தனர். இதனையடுத்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஆம்னி காரில் இருந்த இருவரையும் வெளியேற்றும் முயற்சியாக கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு ஆம்னி காரின் முன்பகுதியை இரண்டாக பிளந்து கணவன் மனைவி இருவரையும் மீட்டு முதலுதவி சிகிச்சைக்காக பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தும் நிலையில் இந்த பகுதியில் அடிக்கடி விபத்துகள் நடைபெறுவதால் வேகத்தடை அமைக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.